வணக்கம் குழந்தைகளே. இன்று கருத்துரை கதை ஒன்று பார்ப்போமா? கதையின் பெயர் அன்புடன் பேசு. கரடியானது பலாப்பழங்களை சுவைத்து கொண்டிருந்தது. பலாப்பழங்கள் எல்லாம் பறந்து விரிக்கப்பட்டு சுளைகள் எல்லாம் உரிக்கப்பட்டு தேன் வடிந்தது. அதன் காரணமாக பழங்களை ஏராளமான ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. கரடியோ அந்த ஈக்களை எல்லாம் கோபத்துடன் பார்த்தது. ஈக்களே, மரியாதையாக இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள், இல்லையேல் உங்கள் அனைவரையுமே பிடித்து நான் கொன்று விடுவேன் என்றது. கரடியின் பேச்சை கேட்ட ஈக்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தன. கரடியே, உன்னால் முடியாத செயலை சொல்கின்றாயே, அதனை கேட்டதும் எங்கள் எல்லோருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது என்றன. உடனே கரடி, ஈக்களே, நான் உண்ணும் பழங்களில் நீங்கள் மொய்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது எந்த வகையில் நியாயம் என்று நினைத்திருக்கிறீர்கள்? மரியாதையாக இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். எல்லோரையும் என் உள்ளங்கையால் ஒரே அடியில் அழுத்தி கொன்று விடுவேன் என்று மீண்டும் வீரமாக பேசியது. உடனே ஈக்கள் எல்லாம் மீண்டும் சிரித்தன. கரடியே, நீ உண்ணும் உணவில் நாங்கள் மொய்த்து கொண்டிருப்பது எங்கள் தவறுதான். அதற்காக நீ அமைதியோடு அன்போடு எங்களை போகச் சொன்னால் நாங்கள் சென்றிருப்போம். அதனை விட்டுவிட்டு அதிகாரத்துடன் பேசுகிறாயே. எங்களில் ஒருவர் உன்னால் பிடிக்க முடியுமா? அப்படி நீ பிடித்து விட்டால் நாங்கள் எல்லோரும் இங்கிருந்து சென்று விடுகிறோம் என்றன. அதனை கேட்ட கரடி ஒரு ஈயை பிடிப்பதற்காக போராடியது. எவ்வளவு போராடியும் அதனால் ஈயை பிடிக்க முடியவில்லை. முடிவில் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டது. கரடியே, உன்னோடு போட்டியிட எங்கள் மனம் இடம் கொடுக்கவில்லை. இனிமேலாவது நீ மற்றவர்களிடம் அன்பாக பேச கற்றுக்கொள் என்றன ஈக்கள். கருத்து: எல்லோரிடமும் அன்பாக பேச வேண்டும். என்ன குழந்தைகளே, கதை பிடித்திருக்கிறதா? நாளை இன்னொரு கதையுடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.